எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் குர்ஆனை நம்ம தொடர்ந்து ஓதிட்டு வரோம். சூரா யூசுஃப் இதை நம்ம பார்த்துட்டு வரோம். யூசுஃப் நபியுடைய வரலாறை இறைவன் நமக்கு முழு வரலாறையுமே நமக்கு சொல்கிறான் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்றது இருக்குது. அல்ஹம்துலில்லா, இறைவனோட அருளால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வரோம். இன்னும் நிறைய கற்றுக்கிறலாம் வாங்க. 47 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். யூசுஃப் நபி பெண்களுடைய சூழ்ச்சி தாங்க முடியாமல் நான் ஜெயிலையாவது இருக்கிறேன்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டி கேட்டவும் இறைவன் அவரை ஜெயிலில் போட வைக்கிறான். அண்ட் ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த சக குற்றவாளிகளோ அல்லது ஜெயிலில் இருக்கக்கூடிய மற்றவர்களோ இவரை ஒரு முஹ்சினீனா, அதாவது நல்லறம் செய்யக்கூடியவராகவும் இன்னும் நல்லவராகவும் பார்க்கறதுனால இவர்கிட்ட ஏனைய விஷயங்களை கேட்டு தெரிந்துக்கக்கூடியவராக இருந்திருக்காங்க. ஸோ அப்படி ரெண்டு பேருடைய கனவை பற்றி தங்களுடைய கனவை பற்றி இவர்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ இவரும் அதனுடைய பதிலாக விளக்கமெல்லாம் கொடுத்துருப்பாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு கொஞ்ச நாள் 7 வருஷம் கிட்ட போகுது, ரொம்ப நாள் வரைக்கும் போகுது. அப்போ இந்த மாதிரி அந்த நாட்டுடைய மன்னன் அரசனுக்கு ஒரு கனவு வருது. ஸோ அந்த கனவு என்ன, அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு அந்த அவையோர்கிட்ட கேட்கும்போது இவரை பற்றி தெரிஞ்ச அந்த ஒரு மனிதர் கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி யூசுஃப்னு ஒருத்தர் இருக்கார், ஜெயிலில் இருக்கார், அவர்கிட்ட கேட்டால் இதற்கான பதிலை சொல்லுவார் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு தளத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 47வது வசனத்தில் பாருங்கள், அந்த கனவுடைய விளக்கத்தை அவர் சொல்கிறாரு. 7 வருஷம் வரைக்கும் நீங்கள் விவசாயம் செஞ்சிட்ருப்பீங்க. அடுத்து நீங்கள் உங்கள் உணவுக்கு பயன்படுத்தினது போக மீதியை அதிலேயே வச்சுருங்க. ஸோ ஒரு விளக்கம் கேட்க போனாங்க. அந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்படி செய்யணும்னு சொல்கிறாரு. ஸோ கனவுடைய விளக்கம் என்னென்னா, அதனுடைய விளக்கம் கேட்குறது மட்டும் இல்லை, அதனால் என்ன விளைவுகள் வருங்கிறத அதாவது ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசித்து பேசக்கூடியவராகவும் யூசுஃப் நபி இருந்திருக்காரு. ஸோ அதனுடைய விளக்கத்தையும் விளைவுகளையும் இவர் சொல்கிறாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இன்னும் வேறு என்னெல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். 48வது வசனத்தில் பாருங்கள், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரப்பி ஜித்னி இல்மா, சும்ம யஅதி மின் பஅதி ذَلِكَ سَبْعٌ شِدَادٌ يَأْكُلْنَ مَا قَدَّمْتُمْ لَهُنَّ إِلَّا قَلِيلًا مِمَّا تُحْسِنُونَ. அப்போது அதுக்கு பின்னாடி மிக கடினமான 7 ஆண்டுகள் வரும். அப்போ அந்த நேரத்துக்காக நீங்கள் சேகரித்து வச்சுருந்த எல்லாமே அது உட்கொன்றும், அதிலிருந்து நீங்கள் தனியே பாதுகாத்து வைத்திருந்தது தவிர. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 7 வருஷம் நல்லா நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. செழிப்பாக இருக்கும்போதே என்ன பண்ணுங்கள், உங்களோட தேவைக்கு போக மீதியை சேமித்து வைங்க. ஃப்யூச்சரில் உங்களோட எல்லாம் தீர்ந்தது போக ரொம்ப கஷ்டகாலம் வரும், அப்பவும் தீர்ந்தது போக இந்த சேகரித்து வச்சது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதே தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் இன்றைக்கி நம்ம நல்லா இருப்போம் அல்ஹம்துலில்லா. ஆனால் இதே நிலை நமக்கு எப்போவுமே இருக்கும்னு தெரியாது. ஸோ நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு கொஞ்சம் சேமிப்பும் இருக்கணும் தான். இன்றைக்கி சொல்லுவாங்க, எல்லாத்தையும் செலவு பண்ணுங்கள், செலவு பண்ணுங்கள், செலவு பண்ணுங்கள். செலவு, சதக்கா, தானம், தர்மம், ஹஜ்ஜு, ஜக்காத்து, இதெல்லாம் நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்களோ அதே அளவு சேமிப்புங்கிறதும் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதையும் தான் இறைவன் இங்கே சுட்டி காமிக்கிறான். அதுவும் ஒரு விவசாய விஷயத்தில் யூசுஃப் நபி ஒரு தீர்க்கமான ஒரு 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 அட்வைஸை கொடுக்குறாரு. சரியா? அடுத்து, சும்ம யஅதி மின் பஅதி ذَلِكَ عَامٌ فِيهِ يُغَاثُ النَّاسُ وَفِيهِ يَعْصِرُونَ. அப்புறம் திருப்பி ஒரு வருஷம் வரும். அப்போ நல்ல ஒரு மழை பொழியும், அருள் மாறினா தமிழில் தெரியும் தானே, நல்ல மழை பொழியும். அப்போ மக்களுடைய துயரங்கள் எல்லாம் போயிடும். அன்னைக்கு அவங்க பல ரசங்கள் பிழிவார்கள்,
பல ரசங்கள் பிழிவார்கள் அப்படின்னா எதை மீன் பண்ணுது அப்படின்னா நல்லா செல்வ செழிப்பாக இருப்பாங்க. பஞ்சத்தில் இருக்கும்போது ஒரு பழம் கிடச்சா அப்படியே சாப்பிடத்தான் பார்ப்பாங்க. அதை ஜூஸு போட்டு அமைதியாக அமைதியாக குடிக்கிற அளவுக்கு பசியும் நமக்கு நம்மளை விட்டு வைக்காது. இன்னும் திருட்டுத்தனம், பஞ்சத்தில் திருடு அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பல ரசங்கள் பிழிகிற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பும் நேரமும் இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்ல செழிப்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அடுத்த ஆயத்து பாருங்கள். வக்காலல் மலிக்கு தூணி பிஹி ஃபலம்மா ஜாஅஹுர் ரசூலு காலர்ஜி இலா ரப்பிக ஃபஸ்அலுஹு மா பாலுன் நிஸ்வத்தில் லாத்தி கத்தஅன ஐதியஹுன்ன இன்ன ரப்பி பிகைதிஹின்ன அலீம். அரசர் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார். அரசரின் தூதுவர் வந்தபோது யூசுப் அவரிடம் கூறினார், நீர் எஜமானினிடம் திரும்பி சென்று தம் கைகளை அறுத்து கொண்ட பெண்களின் நிலை என்னவாயிற்று என்று கேட்டுவாரும். திண்ணமாக என் இறைவன் அப்பெண்களின் சூழ்ச்சியை நன்கு அறிந்தவன் ஆவான். அப்போது அரசர் தன்னுடைய தூதர்கிட்ட, ஏன்னா இவர் மட்டும் அந்த மனிதர் மட்டும்தான் போயிட்டு யூசுப் நபிகிட்ட இந்த விவரம் கேட்டுட்டு வந்தார். இப்போ இந்த விவரம் கேட்ட அந்த அரசர் ரொம்ப சூப்பரான விவரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை கூப்பிட்டு வர சொல்கிறாரு. அப்போ அந்த தூதுவர் அங்கே போகும்போது யூசுப் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் எஜமானன்ட்ட போயிட்டு தங்களோட கைகளை அறுத்துக்கிட்டாங்கல்ல அந்த பெண்களுடைய நிலை என்னன்னு பார்த்துட்டு வாங்க. பொறுமைக்கு இதுதான் சரியான அர்த்தம். அதாவது உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, அந்த அநீதி இழைக்கப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஆளுமை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த அநீதி இருக்கிற இடத்த விட நான் வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் விலகி போகிறீங்கல்ல, நல்லது தான், நீங்கள் விலகி போங்க. ஆனால் எப்போ உங்களுக்கு ஆளுமை வருதோ, ஸோ இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் விசாரிங்க, திரும்பவும் விசாரிங்க யார் வண்ணா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கட்ஸு நமக்கு எத்தனை பேர்கிட்ட இருக்குது? இதுக்கு பேர் தான் பொறுமை. ஒரு இடத்துல நீங்கள் அநீதி இழைக்கப்படுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வாயப்புத்தி அழுதுட்டு வந்துடுறீங்க, ஓகே, அன்னைக்கு நீங்கள் இயலாமையில் இருக்கீங்க, அதனால நீங்கள் அழுதுட்டு வந்துடுறீங்க. ஆனால் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த இயலாமையை இருந்து நீங்கள் மீண்டு வரணும்னா உங்களுக்கு என்னென்ன வேணும்? ஸோ உங்களை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணீங்க, அது ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோமா? நம்மளை வாழ்க்கையில் இவங்க நம்மளை இப்படி பேசுனாங்க, அவங்க நம்மளை அப்படி பேசுனாங்க, இவங்க நம்மளை இவ்வளோ இலக்காரமாக நினச்சிட்டாங்க, இவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க, இதை பற்றி மட்டுமே நம்ம சிந்திக்கிறோம், பிறர்கிட்ட பேசுகிறோம். ஆனால் இவ்வளோ இழிவும் இவ்வளோ அவமானமும் நமக்கு கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுடைய நிலையை உயர்த்தணுமா? நம்மளுடைய நிலைங்கிறது பொருளாதார நிலையில் உயர்றது இல்லை. நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய பகுத்தறிவு, இதில் நம்ம உயரணும். இவர் ஒன்றும் பொருளாதார ரீதியில் உயரலை, அஜீஸ்க்கு நிகராக நிற்கலை. இவரோட பொறுமை என்னவா இருந்துச்சு? செயலில் இருந்துச்சு. இவருடைய நற்செயலை பார்த்து இவரை மற்றவங்க கூப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுடைய கல்வி அதுக்குன்னு இன்றைக்கி நம்ம பெண்கள் அதிகமாக டிகிரியை நோக்கி ஓடுறோம், சர்டிஃபிகேட்டை நோக்கி ஓடுறோம். இறைவன் பாதுகாப்பானாக டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாம் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு இவங்க இது படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது, அவங்களுக்கு வேறு யாரோ கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இது ஒரு பேப்பர், அவ்வளோதான். ஆனால் உங்களுடைய கல்வி எப்போ வெளிப்படும் அப்படின்னா உங்களுடைய செயலில். ஸோ நம்ம என்ன செயல் செய்கிறோங்கிறத வச்சு தான் நம்மளுடைய நிலை உயரும். இன்றைக்கி பேசலாம், எல்லாரும் சொல்லுவாங்க பணத்தை வச்சு தான் மதிக்கிறாங்க, குணத்தெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல அப்படின்னு ஊர் பேசும், திரைப்படங்கள் சொல்லித்தரும். உண்மை அது இல்லை. நீங்கள் 4 பேர் இருக்கிற இடத்துல சிம்பிளாக இருந்துட்டு எல்லாரையும் இனிய முகத்தோடு வரவேற்றாவே எல்லாரும் உங்களை மதிப்பாங்க. ஆமாவா இல்லையா? இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் மற்றவங்கள மதிக்கிறோம், மற்றவங்கள இன்முகத்தோடு வரவேற்கிறோம்,
நமக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலன்னாலும் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம வரவேற்கிறோம்? இதெல்லாம் யாராவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? இதிலெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டு தான் மற்றதெல்லாம் சொல்லி நம்மளை குழப்புறாங்க. அப்போது நம்மளுடைய அந்த நிலை எப்படி இருக்கணும்? யூசுஃப் நபி மாதிரி என்னுடைய அந்த அறிவு, என்னுடைய அந்த பகுத்தறிவுனால் பிறரை நான் இது பண்ணி அந்த ஒரு ஆளுமை, இவங்க சொன்னால் சரியாக இருக்கும், இவங்க நீதியானவங்களாக இருப்பாங்க, முஹ்சினீனாக இருப்பாங்க அப்படிங்கிற நிலை வரும்போது யார் உங்களை அசிங்கப்படுத்துனாங்களோ, யார் உங்களை காயப்படுத்துனாங்களோ அவங்கள நீங்கள் திருப்பியும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க. உங்களுடைய நியாயத்தை நீங்கள் கேட்டு வாங்கணும். இந்த கல்வி நம்ம பெண்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமா? சிந்திச்சு பாருங்கள். திருமணம் பண்ணி போகிற பெண்கள் இது தெரிஞ்சு போகிறாங்களா? இல்லாததுனால தான் இன்றைக்கி ஒன்று டைவர்ஸ் ரேட் அதிகமாகுது, இல்லைன்னா அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமாகுது. ஒன்று பெண்கள் ரொம்ப உச்ச நிலையில் நிற்கிறாங்க. அதாவது நாங்கள் எல்லாத்துக்குமே எங்களால் முடியும், எங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தவறான பாதையில் போய்ட்றாங்க. அல்லது யார் வேணால் எங்களை கேள்வி கேட்கலாம், ஆமாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நாங்கள் உங்களோட அடிமை தான் அப்படின்னு அடிபணியவும் செஞ்சிட்றாங்க மோஸ்ட்லி பெண்கள். இது பெண்கள், ஏன்னா நான் பெண்கள்கிட்ட பேசுகிறதுனால சொல்கிறேன். இது நீங்கள் யார் கேட்டாலும் உங்களுடைய நிலையில் நீங்கள் வச்சு பார்த்து யோசிங்க. நம்ம எப்படி இருக்கோம்? அதிகாரமாக இருக்கோமா, அடிபணிகிறோமா அப்படின்னு. அடுத்து பாருங்கள். கால மா ஹத்புகுன்ன இது ராவத்துன்ன யூசுஃப அந்நஃப்ஸி குல்ன ஹாஷலில்லாஹி மா அலிம்னா அலைஹி மின் சூ காலத் இம்ரஅத்துல் அஸீஸில் ஆன ஹஸ்ஹஸல் ஹக் அனா ராவத்துஹு அந்நஃப்ஸிஹி வ இன்னஹு லமினஸ் சாதிகீன். அப்புறம் அரசன் அந்த பெண்கள்கிட்ட கேட்குறாப்புல, நீங்கள் யூசுஃபை உங்கள் ஆசைக்கு இணங்க வைக்க முயற்சி செஞ்சபோது உங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு. அப்போது அந்த பெண்கள் சொல்கிறாங்க, ஹாஷல் இல்லா. ஸோ முன்னாடியும் அதான் சொன்னாங்க, அவரை பார்த்தோன்னே அதான் சொன்னாங்க, இப்போ அதான் சொல்கிறாங்க. அப்படின்னா அல்லாஹ் தூய்மையானவன். அப்போ நாங்கள் அவர்கிட்ட எந்த தீய அம்சத்தையும் பார்க்கல அப்படின்னு ஒரே குரலில் எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ அஜீஸுடைய மனைவி சொல்கிறா, இப்போ உண்மை வெளிப்பட்டுருச்சு, நான் தான் அவரை என் ஆசைக்கு இணங்க முயற்சி செஞ்சேன், ஆனால் அவர் முற்றிலும் உண்மையானவர், வாய்மையுடையவர் அப்படின்னா உண்மையானவர் அப்படின்னா அந்த அஜீஸுடைய மனைவி ஒத்துக்கிறா. ஸோ சில நேரங்களில் காலங்கள் தான் முடிவு பண்ணும். இன்றைக்கி நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க, இன்றைக்கி நம்ம மேலே அவதூறு சொல்கிறவங்க காலம் கடந்த பின்பு அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப் எப்படி வேணால் அமைஞ்சிருக்கும். இறைவன் உங்கள் லைஃப்பை மட்டும்தான் பார்ப்பானா? அவன் எல்லார் லைஃப்பையுமே பார்க்குறான். ஸோ அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருப்பான். ஸோ இந்த டைம் அவங்களுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். அப்போது இந்த பெண்மணி என்ன பண்ணிடுறா, உண்மையை ஒத்துக்கிறா. ஸோ ஃபைனலாக அதே தான் நம்மளுக்கும் நம்மளுடைய எதிரிகள் காலம் கடந்து அவங்களுடைய தவறுகளை உணரலாம். ஸோ அதுக்கு அவங்க என்ன, அப்போ அதுக்குன்னு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். நான் நல்லவ, எனக்கு தண்டனை கிடச்சிருச்சு, ஆனால் கெட்டவ அவளுக்கு தண்டனை கிடைக்கணுன்ற எண்ணம் நமக்கு இருக்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு தெரியாது அவங்க என்ன மாதிரியான சூழல்களை கடந்து வந்தாங்கன்னு. ஸோ யாரையுமே நம்ம இவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கணும் கிடைக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு உங்களுடைய நியாயத்தை நீங்கள் நிலைநாட்டிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த இடத்துல இதான் நடக்குது. யூசுஃப் யாரையும் குறை சொல்லலை, யாரையும் இழிவுபடுத்தலை, மாறாக என்ன செய்கிறாரு, அவரோட நியாயத்தை நிலைநாட்டிக்கிறாரு. இதில் மிகப்பெரிய படிப்பினை நமக்கு இருக்குது, சிந்திச்சுக்கோங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். ذَلِكَ لِيَعْلَمَ أَنِّي لَمْ أَخُنْهُ بِالْغَيْبِ وَأَنَّ اللَّهَ لَا يَهْدِي كَيْدَ الْخَائِنِينَ. யூசுப் சொல்கிறாரு, இதில் என்னுடைய நோக்கம் என்னன்னா, திரைமறைவில் அஜீஸுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்யலை.
நம்பிக்கை துரோகம் செய்வோரின் சூழ்ச்சிகளை அல்லாஹ் ஒருபோதும் வெற்றியட செய்வது இல்லை என்பதையும் அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். அப்போது யூசுஃபுடைய நோக்கம் என்னவா இருக்குது? அதுதான், அவர் யாரையும் இழிவுபடுத்தணும், இவங்க உணரணும் அப்படின்லாம் யோசிக்கலை. அவர் நம்பிக்கை துரோகம் செய்யலை, அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது, நம்பிக்கை துரோகம் செய்யணும்னு நினைக்கிறவங்க என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அல்லாஹ் அதை வெளிப்படுத்தியே தீருவான், அவன் அதுக்கு துணை போக மாட்டான் அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தையும் வெளிப்படுத்த நினச்சாரு. அதைத்தான் அவர் சொல்லவும் செய்கிறார். ஸோ இந்த 2 விஷயம், நம்பிக்கை துரோகம், எப்போவுமே நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய சூழ்ச்சியை அல்லாஹ் வெற்றியடைய செய்ய மாட்டான். இப்போ 12 ஜுஸு நம்ம முடிச்சிட்டோம். 13வது ஜுஸு 53வது வசனம் பாருங்கள். வமா உபர்ரி உ நஃப்சி இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம். மேலும் யூசுப் சொல்கிறாரு, நான் தூய்மையானவன்லாம் நான் சொல்லிக்கலை, ஏன்னா மனித மனம் தீயவற்றை அதிகமாக தூண்டிவிடக்கூடியது. ஆனால் அல்லாஹ் யாருக்கு கருணை புரிஞ்சிருக்கானோ அவருடைய மனதை தவிர. நிச்சயமாக என் இறைவன் மிக்க மன்னிப்பு வழங்குபவனாகவும் பெரும் கருணை பொழிபவனாகவும் இருக்கிறான். அப்போது இந்த இடத்துல இப்போ யூசுஃப் நபி தூய்மையானவர் இல்லையா, இதை பற்றிலாம் நமக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யூசுஃப் நபியே என்ன சொல்கிறாரு, நான் தூய்மையானவன்னு சொல்லிக்கலைங்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் தான் பரிசுத்தமானவர், மற்ற எல்லாரும் நீங்கள் என்னென்னா அபாண்டம் சொல்லிட்டீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம மேலே சில நேரம் அவதூறு சொல்லப்படும், சில நேரம் நம்மளும் தவறுகள் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் தப்பே பண்ணலை, நீங்கள் மட்டும்தான் தப்பு பண்ணீங்க அப்படிங்கிற அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஏன்னா யூசுஃப் நபி அப்படி சொல்லலை, நான் மட்டும்தான் தூய்மையானவன்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, பொதுவாக மனித மனம் இந்த மாதிரி தவறான விஷயத்தை தூண்டிவிடக்கூடியது தான். அதனால் அவங்க மேலேயும் நம்ம குறை சொல்ல முடியாது. இவரும் தன்னை தூய்மைப்படுத்திக்கிறல, அவங்களையும் ரொம்ப இழிவுபடுத்தலை. பொதுவாகவே மனுஷ மனம் இப்படித்தான் அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்காரு பாருங்கள். இந்த பெருந்தன்மையை தான் அல்லாஹ் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறான். அதனால்தான் இன்றைக்கி இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறான். அப்போது இதெல்லாம் இன்னும் யூசுஃப் நபி என்ன சொல்கிறாரு, அல்லாஹ் யாருக்கு கருணை புரிஞ்சிருக்கானோ, அப்போ அல்லாஹ்வுடைய கருணை என்ன, நம்மளுடைய சிறந்த பகுத்தறிவு வாய்ந்த கல்வி. அல்லாஹ் சொல்கிற ஃபுர்கானை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்கல்ல இவங்க, அந்த ஃபுர்கான், நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஃபுர்கான், இது இருந்தால் நம்ம மனம் தீயவற்றை அதிகமாக தூண்டாது. இப்போ இறைவன் மன்னிப்பு வழங்குபவனாக இருக்கிறான், கருணை பொழிப்பவனாகவும் இருக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வக்காலல் மலிக்கு துனி பிஹி அஸ்தஹ்லிசுஹு லினப்சி அப்படின்னா அன்புக்குரியவர், நப்சி அப்படியே உள்ளத்தோடு ஒன்றியவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஃபலம்மா கல்லமஹு கால இன்னகல் யௌம லதைனா மக்கீனுன் அமீன். அப்போ அரசர் சொல்கிறாரு, அவரை என்கிட்ட கூப்பிட்டு வாங்க, அவரை எனக்கே உரியவராக, எனக்கு என் உள்ளத்துக்கு ரொம்ப நெருக்கமானவராக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அழைச்சிட்டு வர சொல்கிறாரு. யூசுஃப் நபி அவர்கிட்ட வரவும் அவர்கிட்ட பேசுகிறாங்க. யூசுஃபுடைய பேச்சை கேட்டுட்டு அரசர் சொல்கிறாரு, நிச்சயமாக இப்போ நீங்கள் எங்ககிட்ட மதிப்புக்குரியவராகவும் முழு நம்பிக்கையாளராகவும் ஆகிட்டீங்க. இப்போது இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, யூசுஃப் நபியுடைய செல்வமோ அல்லது அவங்களுடைய மக்களோ அல்லது அவர்களுடைய உறவுகளோ எதுவுமே அவரை முழுமையான நம்பிக்கைக்குரியவராக ஆக்கலை. மாறாக என்ன ஆக்கியிருக்கு, அவருடைய அந்த கொள்கை, அவருடைய அந்த பகுத்தறிவு, இதுதான் அவரை முழு நம்பிக்கைக்குரியவராக அரசர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. அப்போ இதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு பணம் வந்துச்சுன்னா, நமக்கு கல்வி வந்துச்சுன்னா, நமக்கு ஏதாவது ஒரு அந்தஸ்து வந்துச்சுன்னா நம்ம நம்மளுடைய ஸ்டேட்டஸ் உயரும்,
மற்றவங்களுக்கு நம்ம முழு நம்பிக்கையுடையவராக ஆகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், இறைவன் பாதுகாப்பானாக. ஆனால் உண்மையிலேயே பகுத்தறிவுன்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளுடைய செயலும் எண்ணங்களும் தான் நம்மளை முழு நம்பிக்கைக்குரியவராக பிறர்கிட்ட காமிக்கும். அடுத்த ஆயத்து பாருங்கள். காலஜ் அல்னி அலா ஹசா இனில் அர்த் இன்னி ஹஃபீதுன் அலீம். இப்போ யூசுஃப் சொல்கிறாரு, நாட்டின் கருவூலங்கள் அப்படின்னா ட்ரெஷர். ஸோ அந்த வளங்கள் இருக்கும் இல்லையா, பொருளாதாரம், அதுதான் கருவூலம். ஸோ நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு என்ன பொறுப்பாளராக்குங்க, அதை நான் நல்லா பாதுகாப்பேன், அண்ட் அதை பற்றின அறிவும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யூசுஃப் மன்னர் கிடையாது, அதிகாரியும் கிடையாது, அஜீஸும் கிடையாது. அவர் யார்? பொறுப்பாளர். அப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, நமக்கு நம்ம மேலே மற்றவங்களுக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு, நம்மளோட விஷயத்தை நம்ம நிலைநாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து எதை எதிர்பார்க்கணும் அப்படின்னா, அதிகாரத்தை இல்லை. மனுஷன் அதிகாரத்தை தான் எதிர்பார்க்குறான். நம்ம எல்லாரும் என்ன பார்க்குறோம்? அதிகாரத்தை தான் கேட்குறோம். ஆனால் இவர் என்ன கேட்குறாரு? பொறுப்பாளி ஆக்குங்கிறாரு. பொறுப்பாளர் அப்படின்னா அதிகாரம் பண்ண முடியாது. ஆனால் பொறுப்பாளியும் அதிகாரம் பண்ணுவாங்க. ஆனால் எதுக்காக பண்ணுவாங்க? இந்த விஷயத்தை நான் பாதுகாக்கிறது, இந்த பொருளாதாரத்தை பாதுகாக்கிறது என்னுடைய கடமை. ஸோ அதுக்காக நான் எந்தெந்த இடத்துல யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறணுமோ அப்படி நடந்துக்கிறது பொறுப்பாளி. இல்லை, இந்த பொருளாதாரம் என்னுடைய உரிமை, இதை என் இஷ்டத்துக்கு எனக்கு தேவையான முறைப்படி நான் எப்படி வேணால் செலவு பண்ணுவேன் அப்படிங்கிறது அதிகாரம். இப்போ சொல்லுங்கள், நமக்கு பொறுப்பு வேணுமா அதிகாரம் வேணுமா? ஒரு குடும்பத்தில் இருக்கோம். இப்போ குடும்பத்தோட ஆண் வருமானம் ஈட்டி இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்குறான். இப்போ வீட்டில் மருமகளும் இருக்காங்க, மாமியாரும் இருக்காங்க. சரியா? பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற காலத்தில் மாமியார்கிட்ட தான் பணம் போகுது. இப்போ இந்த மாமியார் என்கிட்ட தான் பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு என் இஷ்டத்துக்கு தான் நான் செலவு பண்ணுவேன், மருமகளுக்கு கூட நான் கொடுக்க மாட்டேன், ஆனால் மற்றவங்களுக்கு நான் தான தர்மம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் இவங்க பொறுப்பாளியா அதிகாரியா? அதிகாரம் செலுத்துகிறாங்க. இதுவே மருமகள்கிட்ட போகுது, மருமகளும் இதே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது பொறுப்பாளியா அதிகாரம் செலுத்துகிறதா? ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மாமியாருக்கு வயசாகிடுச்சு, அவங்க அதிகாரம் செலுத்தியே இருந்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பொறுப்பு இப்போ மருமகள்கிட்ட வருது. அந்த மருமகள் என்ன பண்ணுறாங்க? பணத்தை பார்த்து பக்குவமாக செலவு பண்ணி சேமித்து வச்சு யாருக்கு என்ன பண்ணணும், எங்கே போட்டால் பணம் இன்னும் நமக்கு லாபத்தை தரும். வட்டி இல்லை, வட்டியை நான் இங்கே குறிப்பிடலை, பொதுவாக எதுவோ அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ண முடியுமோ, பொறுப்புதாரியாக இருந்து பண்ண முடியுமோ அவங்களுடைய மாமியாருக்கும் கொடுத்து, அவங்களுடைய அதிகாரத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு அவங்க தரலை. அதுக்காக இவங்க இந்த மருமக விட்டுடல, உங்களோட கடமையும் இருக்குது, உங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியதும் இருக்குன்னு அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து இந்த மருமக செய்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மருமக யார்? பொறுப்பாளி. சரியா? இல்லை இவங்களும் நானும் எங்கள் மாமியார் மாதிரி தான் செய்வேன் அப்படின்னு இருந்தால் நீங்கள் அதிகாரி ஆகிடுவீங்க. அதிகாரிகள் என்றைக்கும் ஜெயிக்க மாட்டாங்க. யூசுஃப் நபி பொறுப்பாளராகத்தான் தன்னை ஆக்கும்படி கேட்டிருக்காங்க. அப்போ சிந்திச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு திருமணத்துக்கு முன்னாடியும் அந்த பெண் சூரா யூசுஃபை கற்றுக்கிட்டு போயிருக்கணும். சூரா யூசுஃப் தெரிஞ்சிருந்தா மாஷா அல்லா எந்த பெண்ணும் அவளுடைய குடும்ப லைஃப்பை ஸ்ட்ரகிள் ஆகிக்க மாட்டான். அவ்வளோ அருமையான விஷயங்கள் இதெல்லாம். எப்படி ஒரு பொறுப்புனா என்ன, பொறுப்பாளர் ஆக்குங்கள்னு கேட்குறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணியிருக்காரு? சுபஹான் அல்லா. ஸோ இப்படி இவர் அவருடைய அந்த அந்தஸ்தை கேட்டுக்கிறாரு. அடுத்து பாருங்கள். وَكَذَلِكَ مَكَّنَّا لِيُوسُفَ فِي الْأَرْضِ يَتَبَوَّأُ مِنْهَا حَيْثُ يَشَاءُ نُصِيبُ بِرَحْمَتِنَا مَن نَّشَاءُ
வலா நுஸிஉ அஜ்ரல் முஹ்சினீன். மேலும் இப்படித்தான் நம்ம யூசுஃபுக்கு அந்த பூமியில் அதிகாரத்தை வழங்கினோம். பட் நீங்கள் ஏன்னா இன்றைக்கி நமக்கு அதிகாரம், பொறுப்பு இதெல்லாம் வந்து தப்பு தப்பாக நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ டிரான்ஸ்லேஷன் நான் படிக்கிறேன் அப்படின்னாலும் எல்லாமே கரெக்டுன்னு எல்லாத்தையுமே நம்ம அப்படியே புரிஞ்சுக்கக்கூடாது. சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் குரான் நமக்கு நேர்வழி காட்டும். இல்லைன்னா வழிகெடுக்க குரானே போதுமானதாக இருக்கும். அதுதான் குரானுடைய சிறப்பு. சரியா? அப்போ யூசுஃபுக்கு வந்து மக்கன்னா அப்படின்னா வசதி அளித்தோம். ஸோ இப்படித்தான் யூசுஃபுக்கு வந்து அந்த பூமியில் அல்லாஹ் வசதி அளிச்சிருக்கான். அதிகாரங்கிறது இப்போ நம்ம படித்த மாதிரி தான் இஷ்டத்துக்கு தன்னுடைய அந்த பொறுப்பை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறது இல்லை. சரியா? அதிகாரங்கிறது நம்ம டிக்ஷனரியில் இப்போ மாறிடுச்சு. சரியா? ஸோ அதிகாரம் கிடையாது, வசதி வழங்கியிருக்கான் அல்லாஹ். அப்போ அந்த இடத்துல யூசுஃப் என்ன பண்ணுறாரு, தாம் விரும்பும் எந்த இடத்திலும் அவர் தங்கி வாழும் உரிமை பெற்றிருந்தார். ஸோ ஏன்னா இப்போ மன்னருக்கு வந்து ரொம்ப நெருங்கியவர் ஆயிட்டார், இன்னும் பொறுப்பாளியாக வேறு ஆயிட்டார் கஜானாக்கு. அப்போ என்ன ஆகுது பாருங்கள், கஜானான்னு நம்ம சொல்கிறோம், அரபியில் ஹசாயின்னு சொல்கிறாங்க. அரபி தமிழ் எல்லாம் ஒரே லிங்காக தான் இருக்குது. ஓகே, எந்த மொழி சரியான மொழிங்கிறது இறைவன் அறிவான். ஆனால் எனக்கு என்னமோ தமிழ் அரபி எல்லாமே சேம் தானோன்னு தோணுது. நம்ம தான் பிரித்து வச்சுக்கிட்டோமோ அப்படின்னு தோணுது. ஓகே, இப்போது நாம் விரும்புகிறவர்கள் மீது நமது கருணையை பொழிகிறோம், நல்லவர்களின் கூலியை நாம் வீணாக்கிட மாட்டோம். ஸோ இப்படி யூசுஃபுக்கு அவருடைய பொறுமை, அவருடைய கல்வி, அவருடைய தெளிவு, அவருடைய அந்த பகுத்தறிவு, அவருடைய அந்த பெருந்தன்மை, இதையெல்லாம் அவருக்கு பூமியில் வசதியை ஏற்படுத்துச்சு. ஸோ இப்படித்தான் அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். நல்ல செயல்கள் செய்யக்கூடியவங்க, நல்ல எண்ணத்துடைய இருக்கக்கூடியவர்கள், இவங்களுடைய கூலியை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்கிட மாட்டான். இன்றைக்கி நான் நல்ல எண்ணத்தோடு இருக்கேன், நல்ல செயல் செய்கிறேன், ஆனால் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நான் சாவறதுக்குள்ளே நல்ல நிலைமை அடைஞ்சு தான் சாவேன். எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க. இன்றைக்கி யார் வந்து பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் கஷ்டத்துலேயே இருந்திருக்காங்க நல்லவங்க? சொல்லுங்கள். நல்லவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அந்த கூலியை அல்லாஹ் இம்மையிலையும் கொடுப்பான், மறுமையிலையும் கொடுப்பான். ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். வலா ஹருல் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வல அஜ்ருல் ஆஹிரதி கைருல் லில்லதீன ஆமனு வ கானு யத்தகூன். மேலும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையின் கூலி மிக சிறப்புடையது ஆகும். அப்போது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து வாழணும். அல்லாஹ்வுக்கு பயந்து வாழணும் அப்படின்னா அல்லாஹ் சொன்ன சொற்களுக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழணும். ஸோ பொறுப்புதாலியாக, ஏன்னா யூசுஃப் வந்து பொறுப்பாளியாக தானே கேட்டிருக்காரு. அவருக்கு இவ்வளோ விஷயம் பண்ணியும் அவர் பொறுப்புதாரியாக ஆனதுக்கப்புறம் அவருக்கு வாழ்க்கை வசதி கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணணும், அல்லாஹ் நமக்கு அந்த பொறுப்பை வழங்குவான். அந்த பொறுப்பை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம வாழணும். இப்படி வாழ்ந்தால் நமக்கு மறுமையில் கூலி மிக சிறப்புடையதாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் இன்னைக்கு போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு யூசுஃபுடைய சகோதரர்கள் அகெயின் இவரை வந்து சந்திக்கக்கூடிய அந்த நிலையை நம்ம பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.